தமிழக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வரும் 30ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் தயாரிப்பு அறிக்கை குழுவினர் காஞ்சிபுரத்தில் தெரிவித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதன்மை பணியான தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் அறிக்கைகள் குறித்து கருத்து ஏற்று கூட்டங்கள் நிர்வாகிகள் இடையே நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழக காங்கிரஸ் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் தலைமையிலான தேர்தல் தயாரிப்பு அறிக்கைகளும் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளிடையே மாவட்ட சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக கருத்து கேட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று தனியார் ஹோட்டல் அரங்கில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அருள்ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் கருத்து கேட்டு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர்கள் கோபண்ணா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் குன்றத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களது பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து எடுத்துரைத்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், மாவட்ட வாரியாக தேர்தல் அறிக்கைகள் குறித்த கருத்து கூட்டம் நடைபெற்று வருகிறது. அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு வரும் 30ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியாக வாய்ப்பு உள்ளதாக ஜெயக்குமார் தெரிவித்தார். இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் காஞ்சி ஜிவி மதியழகன், மாநகர தலைவர் நாதன், மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பத்மநாபன், அரங்கநாதர், நகர அன்பு, மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் பூக்கடை மணிகண்டன், ஓபிஜி அணி சாதிக் பாஷா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முருகன் சாந்தகுமார், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் கதிரவன், மாநில SC/ST பிரிவு பொதுச் செயலாளர் கன்னியப்பன், தென்னேரி சுகுமார், யோகி, நகர தலைவர்கள் சுரேஷ், திருமலை, வட்டார தலைவர்கள் பிச்சாண்டி, சம்பத், மணிகண்டன், புஷ்பராஜ், நிக்கோலஸ், ஆதிகேசவன், சிவகுமார், மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் சுமிதாபாய், நகர சிறுபான்மை பிரிவு தலைவர் பவித்ரா உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் அறிக்கை தயாரிக்க குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. எப்படி சாத்தியமாகும் சொல்றேங்க. அப்படி சாத்தியமாகும் என்பதற்கு தான் நாங்க இங்க வந்திருக்கின்றோம். முதலாவதாக இன்னும் தேர்தல் குறிப்பை ஏற்படுத்த வேலை நிறைவு பெறவில்லை. அதற்கு முன்பாக இப்படி பொதுமக்களை எங்களுடைய பிரதிநிதிகள் வாய்க்காக சந்திக்கின்றோம். தேர்தல் பணிக்குழு என்போம், தேர்தல் அறிக்கை குழு என்பது இப்பொழுதுதான் அறிவிக்கப்பட்டது. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ஏற்கனவே நாங்கள் மாநில அளவிலே 2-3 முறை கூடி எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே பேசிவிட்டோம். இப்பொழுது அடிநிலைக்கு ஒரு பார்வை பார்த்து விட்டு சென்றால் அங்கே இங்கே ஓட்டை உடைசல் இருந்தால் அதை நிறைவு செய்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். 30ஆம் தேதிக்குள்ளாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுவதாக நாங்கள் ஒரு பெஞ்ச்மார்க் டேட் வச்சு நாங்கள் வேலை செய்திருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இங்கே காஞ்சிபுரத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நடக்கின்றது. மிஞ்சி போனால் நாளை, இந்த 2 நாளையில் மாவட்ட பயணங்கள் முடிந்துவிடும். தொகுதி பங்கீடு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மிக ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லோரும் திருப்திப்படக்கூடிய அளவிலே தேர்தல் தொகுதிகள் ஒதுக்கீடுகளுடைய எங்களுடைய பணிகள் முடிந்துவிட்டன. எந்தெந்த தொகுதியிலே யார் நிற்பது என்பது செய்யப்பட வேண்டும். தலைமை இடத்திலே திறமையான தலைவர் இருக்கின்றார். எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் சிறப்பாக அதை செய்து முடிப்பார். அவர் மீது எங்களுக்கு அத்தனை நம்பிக்கையும் இருக்கின்றது. அமைதியான ஒரு செயல் வீரர், அமைதியான ஒரு சிறப்பான முதலமைச்சர், செயல்படுகின்ற முதலமைச்சர் என்றால் இந்தியாவிலேயே நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதற்கு மாற்று கருத்துக்கு எதுவுமே கிடையாது.